ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, வடகறி தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் கடலப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே சோம்பு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு நீங்கள் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அடுத்தது நாம் தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்ச மிக்சரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம தோசை தவா சூடானதுக்கப்புறம் அதில் இதை அடை மாதிரி தட்டி எடுக்க போகிறோம். இப்போ அடை மாதிரி தட்டினதுக்கப்புறம் அதை நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்தாச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றியாச்சு. இப்போ நாங்கள் ரெண்டாவதும் தட்டிட்டு அதே மாதிரி இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நாம் வடகறிக்கு உண்டான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, இலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே நசுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நசுக்கின பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதை வறுத்ததுக்கப்புறம் நாம் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்தது அதில் நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்தது அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ இதில் நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொதி வருது. இப்போ இதை மூடிடுங்க. சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க. இப்போ நாம் அதுக்குள்ளே இந்த அடையை குட்டி குட்டியாக புட்டு போட்டுக்கலாம். இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இதில் நம்ம புட்டு போட்டு வச்சுருந்தா அந்த அடையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சமாக தண்ணி உங்களுக்கு உறிஞ்சும். உங்களுக்கு தண்ணி ரொம்ப வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி பாருங்கள், அதே மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நாம் தேங்காய் விழுது சேர்த்துடுறோம். தேங்காய் விழுதி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வடகறி ரெடி ஆயாச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.